இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் யுஜிசி சார்ந்த அந்த வரைவு அறிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சார், அந்த யுஜிசி சிஎம் கொண்டு வந்த அந்த வரைவு அறிக்கை தீர்மானத்தில் ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? இல்லை, எப்படின்னா, அதாவது ஒரு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, மெம்பரை போடலாம் அப்படின்னு. அது எங்களுடைய உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி மாநில சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அது மட்டும் இது இறுதியான ஒரு இது கிடையாது. இது வரைவு அறிக்கை தான். அது எப்படின்னா சொல்லி மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்லணும், தவிர இப்போவே தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. சரி, இப்போ நீங்கள் முக்கியமாக வேற ஒரு முறையில் நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு கோரிக்கை வச்சிங்க. வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பேசியதை நீக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது? அதாவது மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் பேசும்போது ஹிட்லரை போல் முசோலினி போல் சர்வாதிகாரியாக மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதை கேட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரமாக அதுக்கப்புறம் தான் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அரை மணி நேரமாக சபாநாயகர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, முதலமைச்சர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், ஒரு உறுப்பினர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பேசும்போது பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமல் இருக்கிறீங்களே, இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? அதில் முதலமைச்சர் எதுவும் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவங்க அது மரபு மீறின வார்த்தை எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இல்லை சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று கூட சொன்னேன். இப்போ ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாம்னு இவங்க சொல்கிறாங்க. இதே மன்றத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆளுநருக்கு அதிகம் வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதே சபையில் அதையெல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போ 3 பேர் தான் இப்போ இந்த தேர்தல் குழுவில் இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட்டுடைய நாமினியை எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்ல போது, அது நாமினி எடுக்கலை, புதுசாக அவங்க யூஜிசியில் ஒன்று போட போகிறாங்க. இல்லை, அப்போ இருக்கிற வரைவு குறியில் கவர்மெண்ட்டுடைய நாமினி எடுத்துருவாங்க, மாநில சுயாட்சிக்கு பாதிப்பு அப்படின்லாம் முதலமைச்சர் பேசியிருக்காரு. இல்லை எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. வேறு என்ன இன்றைக்கி எதிர்கட்சி உங்களை பிஜேபி பேசும்போதெல்லாம் முறையாக நேரலையில் காட்டுகிறார்களா கேள்வி நேரத்தின் போது? இல்லை, இன்றைக்கி பேசும்போது காட்டலன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அதிமுக உறுப்பினர் சொன்னாங்க, சபாநாயகர்கிட்ட போய் சொன்ன உடனே நேரடியாக காட்டலை அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சபாநாயகர் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மாண்பு உறுப்பினர் திருமதி டாக்டர் சரஸ்வதி அவங்க பேசும்போதும் காட்டலை, இன்றைக்கும் காட்டலை. அது இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் தெரியும். நாங்கள் உள்ளே போய் அதை சொல்லணும். இப்போ முதல் நாள் கவர்னர் அட்ரஸ் பண்ண போது குறிப்பாக ஏடிஎம்கே எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவர்னர் போயிட்டாரா, இல்லை தேசிய கீதத்துக்காக போனாரா? நீங்கள் வேறு ஒரு கருத்து வெளியே பேட்டி கொடுத்தீங்க, என்ன நடந்தது? நான் கொடுத்த, அதாவது ஏடிஎம்கே முன்னே அவங்க நின்னாங்க. பட் ஆனால் ஏடிஎம்கே போனதுனால அவர் போகலை. என்ன காரணத்துக்காக போனாங்க? தேசிய கீதத்தை படிச்சோம், பழையது தான் தேசிய கீதத்தை படிச்சோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.